வணக்கம் மாஸ்டர். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பெரிய புராணத்துல அடுத்து மானக்கஞ்சார நாயனார் புராணம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ மானக்கஞ்சார நாயனார் புராணத்தை பற்றி என்ன சொல்றாங்க? காவிரியால் வளம் பெருகும் சோழ வள நாட்டில் நாவலர் புகழும் நலம் பல பெற்றது கஞ்சாரூர் அப்படின்னு அந்த கஞ்சாரூர் ஊரை பற்றி சொல்றாங்க. காவிரியால் வளம் பெருகும் சோழ வளநாட்டில் நாவலர் புகழும் நலம் பல பெற்றது கஞ்சாரூர். தேனும் கனியின் சாரும் பாயும் வயல்களில் நன்கு வளர்ந்த கரும்பின் சாறு கலந்த ஆறு சூழ்ந்த வளமை மிக்கது அந்நாடு அப்படின்னு சொல்றாங்க. செங்கடு நீர்களுடன் கூடி செஞ்சாலி விளையும் வயல்கள் அயல்களில் செழித்து இருந்தன. புயலும் மயிலும் உலாவும் அந்த சோலைகளும் தேன் துளிக்கு தாமரை மலருடன் மீன் கழிக்கும் அந்த வாவிகளும் பல அணைந்திருந்தன. தோரணமும் பூரண கும்பங்களும் அமைந்த நெடிய வீதிகளும் சிவத்தையே வணங்கும் நீதிகளும் விளங்கும் அவ்வூரிலே உழவு தொழில் புரிந்து விருந்தோம்பி அறநெறியில் நின்ற குடிகள் நிறைந்திருந்தனர் அப்படின்னு அந்த கஞ்சாரூருடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்றாங்க. ஸோ அந்த இதுல தோரணமும் பூரண கும்பங்களும் அமைந்த அந்த நெடிய வீதிகளும் சிவத்தையே வணங்கும் நீதிகளும் விளங்கும் அவ்வூரிலே உழவு தொழில் புரிந்து விருந்தோம்பி அறநெறியில் நின்ற குடிகள் அங்கு நிறைந்திருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அத்திருத்தலத்திலே வேளாளர் மரபிலே அரசரிடம் சேனாதிபதியாக வைகுங்குடியிலே வேளாள குலத்திற்கு ஒரு சேம நிதி போன்றவராகிய மானக்கஞ்சாரனார் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. மானக்கஞ்சாரனார் அப்படிங்கிற ஒரு வேளாள குலத்துக்கு ஒரு சேம நிதி போன்றவராகி அவர் திரு அவதாரம் செய்கிறாரு. அதனால் அவரை ஈன்ற குடி விளங்கியது. மெய்ப்பொருளை அறிந்து அதனை உள்ளுணர்வால் உணர்ந்து மேன்மையுடன் அவர் நின்றார். அப்போ மெய்ப்பொருளை அவர் அறிந்து அதனை உணர்வால உணர்ந்ததுனால அவர் மேன்மையுடன் அவர் நின்றார்னு சொல்லி கஞ்சாரனார சொல்றாங்க. பணிவு மிக்க திருமேனியினர் பொங்கராவும் திங்களும் சூடிய சிவபெருமானுக்கு அடிமையாகும் பதம் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திங்களை சூடிய சிவபெருமானுக்கு அடிமையாகும் பதம் பெற்றவராக மானக்கஞ்சாரனார சொல்றாங்க. அடியார்களுக்கு சதா ஏவல் புரியும் தொழிலை அவர் மேற்கொண்டு இருந்தார். அடியார்களுக்கு சதா ஏவல் புரியும் தொழிலை மேற்கொண்டு இருந்தார். அவர் பால் செல்வம் நிரம்பி இருந்தது. தமது செல்வம் அனைத்தும் நீற்றையும் ஆற்றையும் புனைந்த அரணாருடைய அடியாருக்கே உரியவை என்று அவர் எண்ணி திருத்தொண்டர் கூறுவதன் முன்னர் குறிப்பறிந்து கொடுத்து வந்தார். அப்ப தன்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து செல்வம் அவர்கிட்ட நிரம்பி இருக்கு. இந்த செல்வம் அனைத்துமே நீட்டையும் ஆட்டையும் புனைந்த அரணாருடைய அடியாருக்கே உரியது அப்படின்னு சொல்லி எண்ணி இந்த திருத்தொண்டர் கூறுவதன் முன்னர் அவர் குறிப்பறிந்து அவர் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு உதவி செய்துட்டு வராரு. பிள்ளைமதி சூடிய பெருமானை பரவி உள்ளவற்றை எல்லாம் வழங்கும் வள்ளலாகிய இவருக்கு பிள்ளை பேறு வாய்க்கவில்லை. அதனால் அவர் மனம் மிக வருந்தினார். பிள்ளைமதி சூடிய பெருமானை பரவி உள்ளவற்றை எல்லாம் வழங்கக்கூடிய வள்ளலாகிய இவருக்கு பிள்ளை பேறு வாய்க்கவில்லை. அதனால் இவர் மனம் மிக வருந்தினார். கருணை கடலாகிய கண்ணுதர் கடவுளை அருள் துணை கொண்டு அவர் சிந்தித்தார். அருட்கடலே, ஒரு குழந்தையை தந்து குலம் வளர நீங்கள் அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி இவரு வேண்டாரு இறைவன்ட்ட. அப்ப சங்கவன் குலையணிந்த சங்கரன் திருவருளினால் மழை பெய்யன பெய்யின் தெய்வ கற்புடைய அவருடைய மனைவியார்பால் பிறவி பிணியை தீர்க்க வல்ல அழகிய ஒரு பெண்ணினல்லால் அவள் பிறந்தனள் அப்படின்னு சொல்றாங்க. பெண்ணினல்லால் பிறந்தனள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிவருமான இவங்க வேண்டும்னு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அப்போ மழை பெய்யன பெய்யின் தெய்வ கற்புடைய அவருடைய மனைவியார்பால் பிறவி பிணியை தீர்க்க வல்ல அழகிய ஒரு பெண்ணினல்லால் பிறந்தனள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண் மலரணைய பெண் மகவை கண்டு தாயும் தந்தையும் தமரும் எல்லையற்ற இன்பம் எய்தினர். அப்போ தங்களுடைய குழந்தை அவங்க தாயும் தந்தையும் ரொம்ப எல்லையற்ற இன்பம் அவங்க பெறாங்க. மங்கள வாத்தியங்கள் முழங்கின. சிவ தர்மங்களை புரியும் திருத்தொண்டர்கள் யாவருக்கும் அளவில்லாத தான தர்மங்களை இவர்கள் செய்தனர்.
மானகஞ்சாரனார் திருமாளிகை இனிது பொலிவுற்றது. குழந்தையை சீராட்டி நீராட்டி சீராட்டினர், பாலூட்டி தாலாட்டினர், அருமையிலும் அருமையாக குழந்தையை வளர்த்து வருகின்றனர். வளர்பிறை மதி போல் புதல்வியார் வளர்ந்தனர். இருண்டு சுருண்ட கூந்தல் வளர்ந்து அதற்கு இடையே முகமதி விளங்கி சிற்றாடை புனைந்து கிண்கிணியும் மேகலையும் அசைய தளர் நடையிட்டனர். அப்ப அந்த குழந்தை எப்படி வளருது? வளர்பிறை மதி போல் புதல்வியார் அவங்க வளர்த்துட்டு வராங்க. அந்த இருண்டு சுருண்ட கூந்தல் வளர்ந்து அதற்கு இடையே அந்த முகமதி விளங்கி சிற்றாடை புனிந்து கிண்கிணியும் மேகலையும் அசைய அவர் தளர் நடையிட்டனர். தாதியர் போட்ட வீட்டின் முன் மலர்கரத்தால் மணல் வீடு கட்டியும் கலங்கு கந்துகம் அம்மானை ஊசல் முதலிய ஆடல்களை ஆடியும் பேதை பருவம் அடைந்தனர். இப்ப அந்த சிறு குழந்தைங்களுக்கு இந்த ஊஞ்சல் கட்டி ஆடுவாங்க, அந்த கலச்சிக்கா விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் விளையாடுறது, மணல் வீடு கட்டி விளையாடுறது, இந்த மாதிரி இந்த குழந்தை பருவம் அது அடையுது. தேல் போன்ற அந்த விழியும் பால் போன்ற மொழியும் முத்த வெண்ணகையும் உடைய அவர் அறிவு நூல்கள் யாவும் அவர் சாரி மாஸ்டர், அதை என்ன சொல்றாங்கன்னா, தேல் போன்ற விழியும் பால் போன்ற மொழியும் முத்த வெண்ணகையும் உடைய அவர் அறிவு நூல்கள் யாவும் ஓதி உணர்ந்தனர். அறிவு நூல்கள் யாவும் எல்லாத்தையும் ஓதி உணர்றாங்க. மங்கை பருவம் ஏதி திருமண பருவம் முற்றனர். அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த திருமண பருவம் வருது. திருமகளினும் மிக்க அழகுடன் செம்மணி தீபம் போல் விளங்கும் அருமகளின் நலத்தை கண்டு மானகஞ்சாரனாரும் அவரது மனைவியும் மிகவும் மகிழ்ந்தனர். இப்ப திருமகளினும் மிக்க அழகுடன் செம்மணி தீபம் போல விளங்கக்கூடிய அருமகளினுடைய நலத்தை கண்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க 2 பேரும் ரொம்ப மகிழ்றாங்க. பெருமங்கல குடியில் சிறந்த வேளாண் குலத்திலே சேனாபதி குடியிலே தோன்றியவரும் திருநீலகண்டராகிய சிவபெருமானிடத்தில் இடையராத அன்பு பூண்டவரும் வீர களல் புனைந்தவரும் ஆகிய ஏயர்கோன் கலிக்காமனாருக்கு மனம் பேசும் பொருட்டு அறிவால் ஆன்ற பெரியோர்கள் கஞ்சாரூரை அடைந்தனர். இப்ப அந்த குழந்தை வளர்ந்தாச்சு, பெரிய ஆயாச்சு, இப்ப கல்யாண பருவம் வந்தாச்சு. அப்ப அந்த பெண்ணை கேட்கறதுக்காக அந்த யாரு வராங்கங்கிறத சொல்றாங்க. பெருமங்கல குடியில் சிறந்த வேளாண் குலத்திலே சேனாபதி குடியிலே தோன்றியவரும் திருநீலகண்டராகிய சிவபெருமானிடத்தில் இடையராத அன்பு பூண்டவரும் வீர கடல் புனைந்தவரும் ஆகிய ஏயர்கோன் கலிக்காமனார் அப்படிங்கிறவர், ஏயர்கோன் கலிக்காமனார் அப்படிங்கிறவர் தான் இங்க மனம் பேசும் பொருட்டு அறிவால் ஆன்ற பெரியோர்கள் கஞ்சாரூரை இங்க கஞ்சாரூரை அடைந்தனர் அப்படின்னு அவங்க அப்பாட்ட பெண்ணு கேட்கறதுக்காக அந்த பெரியோர்கள் எல்லாரும் வாராங்க. ஸோ வந்த மூதறிவோரை மானகஞ்சாரனார் இனிது வரவேற்றார். இன்னுரை கூறி பாலடி சீலூட்டி அடைகாய் தந்து கலப கஸ்தூரி நல்கி அவர் உபசரித்தார். ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு பெண் தருமாறு வந்தவர் வேண்டினர். அந்த ஏயர்கோன் அந்த கலிக்காம நாயனாருக்கு பெண்ணை கொடுக்குற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு பெண் தருமாறு வந்தவர் வேண்டுறாங்க. எல்லா நலன்களும் ஒத்திருந்தபடியால் மானகஞ்சாரனார் மனமகிழ்ச்சியுடன் இசைந்தார். அவங்க பார்க்கும்போது எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தோன்னே அவர் மனமகிழ்ச்சியோட அவர் சரின்னு சொல்லிட்டாரு. யாரு? மானகஞ்சாரனார் சரின்னு சொல்லிட்டாரு. தன்னுடைய பெண்ணை ஏயர்கோன் கலிகாம நாயனாருக்கு மனம் முடிக்கிறதுக்கு அவங்க செய்யறாங்க. ஸோ வந்தவர் சென்று கலிகாமனாருக்கு இவருடைய சம்மதியை தெரிவித்தனர். அவரும் உள்ளம் உவந்தார். கணித நூல் வல்லார்கள் இரு திறத்தாருக்கும் பொருந்தும்படி திருமண நாளை நிச்சயித்தனர். இப்ப நம்ம ஜோசியக்காரங்கன்னு சொல்ற மாதிரி இங்க கணித நூல் வல்லார்கள் தான் அந்த இரு தரத்தாருக்கும் பொருந்தும்படி திருமண நாளை நிச்சயிக்கிறாங்க. தன்னமுதம் அணைய பெண்ணமுதத்தை பெற்ற வள்ளலார் தனது நகரையும் மாளிகையையும் அலங்கரித்தார். உறவினரும் நண்பரும் உவந்து வந்து குவிந்தனர். முளை பெய்தனர், வாழை கமுகு நட்டினர், பூமாலைகள் தொங்கவிட்டனர். மைப்படிந்த கண்ணுடைய மங்கையை கைப்பிடிக்க கலிகாமனார் குறைவில் புகழ் நிறைந்த சுற்றமும் நண்பரும் சூழ புறப்பட்டு கஞ்சாரூருக்கு அருகில் அணைகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை அழைச்சி வர்ற மாதிரி இங்க இவர் கலிகாமனார் இங்க வராது. இங்க புகழ்மிக்க அந்த சுற்றம் நண்பர்கள் சூழ இங்க புறப்பட்டு கஞ்சாரூருக்கு இங்க வந்துட்டாங்க. மானகஞ்சாரனாருடைய அன்பின் திறத்தையும் அளவற்ற அறத்தின் உரத்தையும் அவர் உலகம் உணர்ந்து உய்ய
விடையேறும் விமலனார் திருவுளம் கொண்டார். அப்ப நம்முடைய சிவபெருமான் அப்படியானே இந்த மானகஞ்சாரனாருடைய அன்பினுடைய திறத்தையும் அந்த அளவற்ற அறத்தினுடைய உரத்தையும் அவர் உலகம் உணர்ந்து உயணும் அப்படின்னு சொல்லி அவரு விடையேறும் விமலனார் திருவுளம் கொண்டார். மாவிரத சைவ வேடம் புனைந்தார். அப்போ அந்த சைவ வேஷம் போட்டு வருவார் சிவபெருமான். திருநெற்றியில் 3 பிறை போல் தரித்த திருநீரும் முண்டித்த திருமுடியின் மீது விளக்குஞ் சிகையில் கோர்த்தணிந்த எலும்பு மணியும் பிரளய காலத்தில் அணியப்படும் திருமாலின் எலும்பினால் கடைந்த வெண்முத்து போன்ற எலும்பு மணியை புனைந்த செவியையும் உடையவராய் சிவபெருமான் வருகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அவரு சைவ வேஷம் போட்டு அவர் என்னெல்லாம் திருநெற்றியில 3 பிறை போல திருநீர் வச்சிருக்கிறாரு. முண்டித்த திருமுடியின் மீது விளக்கும் சிகையில் கோத்தணிந்த அந்த எலும்பு மணி, பிரளய காலத்துல அணியப்படும் திருமாலின் எலும்பினால் கடைந்த அந்த வெண்முத்து போன்ற அந்த எலும்பு மணியை புனைந்த அந்த செவியை உடையவராயும் அவர் வருகிறாரு. கடைந்தெடுத்த எலும்பு மணி மாலை அவருடைய திருமார்பில் அசைகின்றது. திருத்தோள் மீது யோக பட்டமும் மயிரினால் வடமாக முறுக்கி அணிந்த பூநூல் திருமார்பில் பொழிகின்றது. அப்ப அவர் பூநூல் போட்டுக்கிறாரு. அது அப்புறம் திருத்தோள் மீது யோக பட்டமும் மயிரினால் வடமாக முறுக்கி அணிந்த பூநூல் திருமார்பில் பொழிகின்றது. இடையில் பிறவி பிணியை மாற்றுகின்ற திருநீற்று பையும் திருநீற்று பையும் வேதமே ஆகிய கோபனமும் அதன் மேல் ஆடையும் திகழ்கின்றன. திருக்கரத்தில் எலும்பு மணி கோத்த கயிறும் நீரு பூத்த நெருப்பு போல் திருமேனி முழுவதும் திருநீரும் திருவடியில் பஞ்ச முத்திரைகளும் விளங்கின. அவருடைய அந்த என்னென்னலாம் அவர் அணிஞ்சிருந்தாருங்கிறத சொல்றாங்க. பஞ்ச முத்திரைகளும் திருவடியில் பஞ்ச முத்திரைகளும் விளங்கின. இத்தகைய எழில் மிகுந்த திருக்கோலத்துடன் எம்பெருமான் தமது திருவடியையே நினைந்து நெஞ்சங்குளிர்கின்ற திருத்தொண்டராகிய மானக்கஞ்சாரனாருடைய பொன் மாளிகையை அடைந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சைவ வேடம் போன்றிருக்காரு, இதெல்லாம் தரிச்சிருக்கிறாரு அவர் சிவபெருமான். அவர் தரிச்சதை சொல்றாங்க. அப்புறம் கடைசியில மானக்கஞ்சாரனுடைய பொன் மாளிகையை அவர் அடைகிறாரு, சைவ வேடம் போன்று வராரு. எவ்வண்ணத்தாலும் எழுத ஒண்ணாத வடிவுடைய இறைவர் இவ்வண்ணம் மாவிரத சைவ வேடம் கொண்டு வந்தார். அவரது திருவுருவை கண்ட நாயனார் மலைமுகிலை கண்ட மஞ்சையை போல மகிழ்ந்தார். எதிர்கொண்டு தொழுதார். எம்பெருமானே, எங்கள் குலம் செய்த தவப்பயனாக தேவரீர் இங்கு எழுந்தருள பெற்றேன், உயிந்தேன் என்று வடம் செய்து வணங்கினார். அப்ப இவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் பார்த்து, எம்பெருமானே, எங்க குலம் செய்ய தவப்பயனாக நீ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வடம் செய்து வணங்குறாரு. மாவிரதராய் வந்த தேவர் பிரான் அன்பரை நோக்கி இங்கு நிகழும் மங்கள செயல் யாது என்று வினாவி அருளினார். அப்ப தெரியாத மாதிரி இவர் கேட்காரு, இங்க என்ன மங்கள நிகழ்ச்சி நடக்குது, இது என்னன்னு கேட்கிறாரு. மானக்கஞ்சாரனார், ஐயனே, அடியேனுடைய தவ பெருஞ்செல்வியாகிய புதல்விக்கு திருமணம் நிகழ்கின்றது என்றார். தாபதராய் வந்த சம்பு, உமக்கு சோபனம் உண்டாவதாக என்று வாழ்த்தி அருளினார். அப்ப அவரு இத திருமணம் நடக்க போது குழந்தைக்கு அப்படின்னு சொன்னோன்னு இவர் அந்தாலும் உமக்கு சோபனம் உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்தி அருள்கிறாரு இந்த வேடம் பூண்ட சைவ வேடம் பூண்ட நம்முடைய சிவபெருமான். மானகஞ்சாரனார், ஐயனே, அடியேனுடைய தவ பெருஞ்செல்வியாகிய புதல்விக்கு திருமணம் நிகழ்கின்றது என்றார். மானகஞ்சாரனார் ஞானம் செய்தவர் திருவடி மேல் வீழ்ந்து பணிந்து மனையகத்து கொண்டு போய் மனக்கோலம் புனைந்திருந்த கருங்குழலுடைய புதல்வியாரை அவரது திருவடியை பணியுமாறு செய்தார். அப்ப இந்த ஞானம் செய்தவர் சைவ வேடம் கொண்டு வந்தது சிவபெருமான் இருக்காரு, அவருடைய திருவடியில அவர் பணிந்து வீழ்ந்து வணங்கி அப்புறம் வீட்டுக்குள்ள போய் அது மனக்கோலம் புனைந்த தன்னுடைய புதல்வியை கூட்டு அவளையும் அந்த திருவடியை வணங்குமாறு பணியுமாறு செய்தாங்க. மானக்கஞ்சாரனார் செய்தார் தன்னுடைய மகளை. திருவடியில் வீழ்ந்து தொழுகின்ற மணமகளின் மஞ்சு தலைத்தார் போல் விளங்கும் அந்த எழில் மிகுந்த குழலை கண்டு, அன்பனே, இப்பெண்மணியின் கூந்தல் மிகவும் அழகாக இருக்கின்றது. இக்கூந்தலின் மயிர் நமது மார்பில் அணியும் மயிர் கயிறாகிய பஞ்சவடிக்கு ஆகும் என்று இறைவர் அருளி செய்தார். அப்ப அவரு பார்த்தோன்னே, உங்க குழந்தையினுடைய கூந்தலை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அந்த கூந்தலுடைய மயிர் நமது மார்பில் அணியக்கூடிய அந்த மயிர் கயிறாகிய பஞ்சவடிக்கு, அந்த பூநூல் போட்டுப்பாங்களா அந்த இதுக்கு பஞ்சவடிக்கு ஆகும்னு சொல்லி இறைவன் அந்த சைவ வேடம் போன்ற சிவபெருமான் சொல்றாரு. இறைவர் அருளி செய்தார்.
அதனை கேட்ட நாயனார், இதனையும் பொருள் செய்து ஆம் என்று கேட்கப் பெற்றேன். என் குலம் உய்ந்தது என்று மகிழ்ந்து உடனே சுரிகை எடுத்து மருள் செய்த அந்த பிறப்பை அறுப்பார் போல் இருள் செய்த கூந்தலை அடியுடன் அறிந்து நீட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சொன்னதை கேட்ட உடனே இவர் அந்தாண்ட ஒரு கத்தியோ வாடு அந்த மாதிரி உள்ள ஒரு இதை எடுத்துட்டு வந்து மருள் செய்த பிறப்பை அறுப்பார் போல் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் இல்லையா மருள், நம்ம இந்த மரம் அறுக்கிறது, இந்த வினையை அறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ மருள் செய்த அந்த பிறப்பை வந்து அறுப்பார் போல இவர் இருள் செய்த அந்த கூந்தலை அடியோடு அவர் அறிஞ்சு நீக்கிறாரு. தன்னுடைய புதல்வியினுடைய கூந்தலை அவர் வந்து அறிந்து நீட்டினார். வாங்குவார் போல் நின்ற மறைப்பொருளாகிய இறைவர் மறைந்து இமயவள்ளியுடன் இடம மேல் தோன்றியவர் அருளினார். அப்ப அதை என்னப்பா, அதை வாங்குவார் போல நின்ற அந்த மறைப்பொருளாகிய இறைவர் இப்ப மறைஞ்சு இமயவள்ளியோட அவர் இடம மேல அவர் வந்து தோன்றி வந்து அருள் புரிந்தார். யாரு? நம்முடைய சிவபெருமான். அப்போ புத்தேளிர் பூமலை பொழிந்தனர். மானக்கஞ்சாரனார் தொழுது மண்மிசை வீழ்ந்து பணிந்து எழுந்தார். கனமழை பொழிந்தார். மெய்மறந்து நின்ற மெய்யன்பரை நோக்கி, அன்பனே, உனக்கு நம்மால் இருந்த அன்பை இவ்வுலகமெல்லாம் உணரச் செய்தோம் என்று முக்கட்பெருமான் மொழிந்து அருளினார். கல்யாண கோலத்துல இருக்கக்கூடிய பெண்ணினுடைய கூந்தலையே சிவபெருமான் கேட்டாருங்கிறதுக்காக அப்படியே அறிஞ்சு தள்ளிட்டாரு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால இவர் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, அன்பனே, உனக்கு நம்பால் இருந்த அந்த அன்பை உலகமெல்லாம் நாம் உணரச் செய்தோம் என்று முக்கட்பெருமான் அவர் வந்து மொழிந்து அருளினார். மாலையினும் காணாத மாதேவருடைய அருக்கோலத்தை நேரே காணும் பேறு பெற்ற மானக்கஞ்சாரனார் ஒன்றுபட்ட மனத்தினராய் உச்சி கூப்பிய கையராய் அரணாருடைய பெருங்கருணை திறம் போற்றும் பெரும் பேரு நேர் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாலையினும் காணாத இந்த மாதேவருடைய அருட்கோலத்தை இவர் பிறகு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? பேறு பெற்ற அந்த மானக்கஞ்சாரனார் அந்த ஒன்றுபட்ட மனத்தினராய் உச்சி கூப்பிய கையராய் அரணாருடைய பெருங்கருணை திறம் போற்றும் பெரும்பேறு நேர் பெற்றார். இறைவர் மறைந்தார். கண்டவர்கள் கண்களிப்ப கலிக்காமனார் வந்தார். அங்கு நிகழ்ந்த அரிய செயலை அன்பர்கள் கூற ஏயர்கோன் கலிக்காமற் கேட்டு அற்புதம் அடைந்தார். அப்ப இவரு கல்யாணம் கட்ட வந்தவர் இல்லையா, மாப்பிள்ளை இல்லையா, ஏயர்கோன் கலிக்காமர், அவரும் இதெல்லாம் கேட்டு அற்புதம் அடைகிறாரு. அடங்காத மகிழ்ச்சியுற்றார். அத்திருச்செயலை தாம் காணும் பேறு பெறாமைக்கு சிந்தை நொந்தார் அப்படின்னு சொல்லி, ஐயோ நான் இதை பார்க்க முடியலேன்னு சிந்தை நொந்தார். கண்டவரை காணும் பேறு பெற்றமைக்கு கண்டவரை காணும் பேறு பெற்றமைக்கு அவர் ஓந்தார். இப்ப நம்ம கலிகாமருக்கு கிடைச்சதுல அதை நினைச்சு அவர் வந்து பெருமை அடைகிறாரு. புறமரித்த புனிதருடைய திருவருளை அவர் போற்றினார். இறைவர் திருவருளால் அம்மையாருக்கு அறிந்த குழல் பண்டையினும் பன்மடங்கு எழிலுடன் வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுடைய திருவருளால அம்மையாருக்கு அந்த அறிந்த குழல் வந்து முடி வந்து மீண்டும் இதை முன்பிருந்த விட பன்மடங்கு எழிலோடு அது வளர்ந்தது. கலிகாமனாருக்கும் புண்ணிய பெண் கொடிக்கும் இனிது திருமணம் நிகழ்ந்தது. வறியவருக்கு பொன்மாறி பொழிந்தனர். திருமணம் கண்டோர் யாவரும் பெருமகிழ்வடைந்தார்கள். கலிகாமனார் அளவற்ற கற்புடைய தமது மனைவியாருடன் திருப்பெருமங்கலம் போய் சேர்ந்தார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ கல்யாணம்லாம் நடந்தாச்சு, எல்லாருக்கும் நல்ல பொன்மாறி பொழிதாங்க. திருமணம் கண்டோர் யாவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தாங்க. இப்போ கலிகாமனார் அவருடைய அளவற்ற கற்புடைய தமது மனைவியாரோட திருப்பெருமங்கலம் அவங்களுடைய ஊருக்கு அவங்க கூட்டிட்டு போயாச்சு, அங்க இருக்காங்க இப்போ. சரி, இவரது இப்ப மானக்கஞ்சாரனார் அப்படிங்கிறவருடைய இவரது இயற்பெயர் வந்து விளங்கவில்லை. அவர் அவதரித்த ஊரினுடைய பெயர் வந்து கஞ்சாரூர், அதனால இவரை மானக்கஞ்சாரனார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான இவருடைய இயற்பெயர் வந்து தெரியல, விளங்கவில்லைன்னு தான் சொல்றாங்க. இவர் அவதரித்த ஊரினுடைய பெயர் கஞ்சாரூர். மானம் அப்படிங்கிறது பெருமை அப்படின்னு அர்த்தம். ஸோ பெருமை மிக்க கஞ்சாரனார் என்பது இவருக்கு காரண பெயர். பெருமை மிக்க கஞ்சாரனார், அதான் மானக்கஞ்சாரனார் அப்படின்னு இவருடைய பெயர். இயற்பெயர் வந்து விளங்காதனால அந்த ஊரினுடைய பெயரை சேர்த்து பெருமை மிக்கங்கிற அந்த விஷயத்தையும் சேர்த்துதான் அவங்க வந்து இப்படி பேர் வச்சிருக்காங்க. ஸோ பெரியவர்களது நாமும் மறைந்து ஊரின் பேராலேயே அவர்கள் பேர் வழங்குவது மரபு. இப்போ காரைக்கால் அம்மையார், பட்டினத்தார் முதலியவற்றால் நாம் அறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருடைய பேரும் தெரியலன்னா ஊர் பேரை வச்சே அவங்கள வந்து சொல்றது மரபு அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இவர் வாழ்ந்த ஊர் ஆனந்த தாண்டவபுரம். இவர் வாழ்ந்த ஊர் ஆனந்த தாண்டவபுரம், ஆனதாண்டவபுரம் என்று இன்று வழங்குகின்றது. இத்தலத்திற்கு அருகில் கஞ்சனாபுரம் என்னும் ஊரும் உண்டு. இங்கு எழுந்தருளியுள்ள சிவமூர்த்திக்கு பஞ்சவடீஸ்வரர் என்று திருநாமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வாழ்ந்த ஊர் வந்து ஆனந்த தாண்டவபுரம். இந்த ஆனந்த தாண்டவபுரத்தை இப்ப ஆனதாண்டவபுரம்னு இங்க பேர் சொல்றாங்களாம் இப்போ. ஸோ இந்த தலத்துக்கு அருகில உள்ள இந்த கஞ்சனாபுரங்கிற ஊரும் இருக்கு. இங்க எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவமூர்த்திக்கு பஞ்சவடீஸ்வரர் அப்படின்னு பேரு, திருநாமம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வேளாளர் குலத்திலே, அதாவது இப்ப மானகஞ்சாரனுடைய ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு சொல்றாங்க. இவர் வேளாளர் குலத்திலே சேனாபதி குடியிலே தோன்றியவர். அரசர்பால் சேனாபதி தொழில் பூணும் பண்பு வேளாளர் பால் விளங்கியது. அத்துணை வீரமும் வேண்டியன வழங்கும் வாரமும் அத்திருக்குலத்திற்கு உளவாயின. அக்குலத்திற்கு இவர் தலைமை தாங்கி நின்றார். அப்பதியர் குலப்பதியாய் அவர் என்பதனால் அறிய அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வீரமுடைய சேனாபதி குடியில் வந்த இவர் பணிவுடையவராய் வாழ்ந்தார் என்பது சிந்தனைக்கு உரியது. பணிவுடைய வடிவுடையார் அப்படின்னு அவரை சொல்றாங்க. இதனை எனக்கு கொடு என்று ஒருவன் கேளாமுன் தருவதே கொடை எனப்படும், அது நற்குல பண்பாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேட்கறதுக்கு முன்னாடி குறிப்பறிந்து கொடுக்கறது கொடை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தானம் தர்மம் அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த அர்த்தம் இருக்கு இல்லையா? அதை மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு கேளாமுன் தருவதே கொடை எனப்படும், அது நற்குல பண்பாகும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் திருவள்ளுவர் இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையான் கண்ணேயுள அப்படின்னு அந்த திருக்குறளை கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் சிவனடியார் விரும்பியது யாதாயினும் கேளாமுன் விரைந்து குறிப்பறிந்து வழங்கும் திருவுடையவர் அப்படின்னு சொல்றாங்க. தவம் புரிந்து பெற்ற தனி புதல்வி திருமண நாள் பெண்களுக்கு மிகுந்த அழகு செய்வது குழல். இவள் கூந்தல் நமது பஞ்சவடிக்கு ஆகும் என்றே மாவிரதியர் கூறினார். தவம் புரிந்து பெற்ற அந்த தனி புதல்வியுடைய திருமண நாள் பெண்களுக்கு அந்த குழல் அப்படி அந்த முடிங்கிறதே முடியழகு முக்கா அழகும்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பெண்களுக்கு மிகுந்த அழகு செய்வது குழல். இவள் கூந்தல் நமது பஞ்சவடிக்கு ஆகும்னு அந்த மாவிரதியர் சொல்றாரு. தேவர்மான் சொன்னார் இல்லையா? கொடு என்று கூறினார் இல்லை, தவத்தால் உதித்த தனிமகள் என்றும் திருமண நாள் என்றும் மகளின் வனப்பு கெடும் என்றும் கருதாது உடனே சுரிகை கொண்டு கூந்தலை அடியுடன் அறிந்து அடித்த அவருடைய அடியார் பக்தியை ஆரே அளக்க வல்லார் அப்படின்னு அவருடைய பக்தியையும் அன்பையும் இங்க எடுத்து சொல்றான் என்பர் தெய்வ சேக்கிலார் நமக்கு எடுத்து சொல்றாங்க. ஸோ ஆண் மகவு பெற்றாருக்கே நன்மை உண்டு, பரகதி உண்டு, சீரும் சிறப்பும் உண்டு என்பார். அப்ப இந்த மாதிரி ஆண் பிள்ளை பெற்றவங்களுக்கு தான் நன்மை பரகதி கிடைக்கும், சீர் சிறப்பு உண்டு அப்படின்னு என்பார் தலைவணங்க மானக்கஞ்சாரனாருக்கு இம்மங்கை நல்லால் அவதரித்தனல் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்மகவு பெற்றாருக்கே நன்மை உண்டு, பரகதி உண்டு, சீரும் சிறப்பும் உண்டு என்பார் தலைவணங்க மானக்கஞ்சாரனருக்கு இம்மங்கை நல்லால் அவதரித்தனர். இது பெண் குழந்தை உங்களுக்கு இல்லையா? அதை சொல்றாங்க. ஸோ மழைக்கு காரணம் பெண்மணிகளின் கற்பே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆதலின் கற்புடைய அம்மை பால் இத்தெய்வ கற்புடைய அம்மை தோன்றுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கணவராகிய கலிக்காமர் சுந்தரர் வருகின்றார் என கேட்டு மாதொரு பாகனாரை தூது ஏவிய அவரை காணேன் என்று குருவாளால் குடல் சரித்து மாண்ட கணவனார் திருமேனியை மறைத்து வைத்து நம்பியாரூரை பூரண கும்பம் வைப்பித்து தோரணங்கள் நாட்டுவித்து வரவேற்று நின்ற அந்த பொற்பும் கற்பும் பொருந்திய அம்மையாரை பெற்ற நாயனாருடைய புண்ணியம் இமயமலையினும் ஏற்றமுடையதாகும் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கதையை நமக்கு சொல்றாங்க. என்னன்னு சொன்னோம்னா, இந்த பெண்ணுடைய இது கணவன் இருக்கார் இல்லையா, அவரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலிக்காமனார் அப்படி இருக்கிறார் இல்லையா, அவரை பற்றியுள்ள ஒரு கதை இங்கே வருது. இந்த கலிக்காம நாயனார் இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ சுந்தரர் இந்த பறவை நாச்சியாரை கல்யாணம் கட்டுறதுக்காக சிவருமான தூது விடுவாங்க இல்லையா, அந்த விஷயத்த இது தனியாவே கலிக்காம நாயனாருடைய புராணம் பின்னாடி வருது. பட் ஜஸ்ட் இதுல சொன்னதுனால நான் சின்னதா சொல்றேன் உங்களுக்கு. இந்த கலிக்காமர் என்ன அப்படின்னா, இந்த சுந்தரர் பறவை நாச்சியார்கிட்ட தூது விடுவதற்காக சிவபெருமான்கிட்ட உதவியை கேட்டு சிவபெருமான் சரின்னு சொல்லி அதுக்கு உதவுவார் இல்லையா, அந்த விஷயத்தை கலிக்காமனார் கேட்டுட்டு இவருக்கு சுந்தரர் மேல கோவம் வரும்.
இப்படி ஒரு சிவபெருமான போய் இந்த ஒரு அற்ப விஷயத்துக்காக சிவபெருமான போய் வந்து அவர்கிட்ட போய் உதவி கேட்டானே, சிவபெருமானுக்கு ஒரு வந்து வேலையை வந்து கொடுத்துருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலிகாமனாருக்கு சுந்தரர் மேல ஒரு கோபம். ஓகேங்களா? அந்த அப்போ இங்க என்ன சொல்றாங்க, அதனால சுந்தரரை வந்து இவருக்கு பிடிக்காம போய் அவர் இப்படி ஒரு கதை ஒண்ணு இருக்கு இல்லையா, சுந்தரர் மேல இவருக்கு கோபம் வந்து இவருக்கு வந்து நான் இனி பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்படுவாரு. ஆனா சிவபெருமான் வந்து அவரு என்ன நினைக்காரு அப்படின்னா, சுந்தரரையும் கலிகாம ரெண்டு பேரையுமே வந்து உற்ற தோழனா ஆக்கணும், ரெண்டு பேருக்குள்ள நட்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவர் திருவுளம் கொண்டு அவருக்கு இந்த கலிகாமனாருக்கு வந்து ஒரு சூளை நோயை வரவழைப்பார், வர வைப்பாரு யாரு, சிவபெருமான். அப்ப இவரு கலிகாமனாருக்கு வந்து இந்த சூளை நோய் வந்து எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க, ஒண்ணுமே கேட்காது. அப்போ வந்து இவர் சிவபெருமானை வணங்குவார், எனக்கு சரியாகணும் அப்படின்னு சொல்லி வணங்கும் போது இவருடைய கனவுல வந்து இவர் என்ன சொல்வாரு அப்படின்னா, கலிகாமனார் கனவுல சிவபெருமான், உனக்கு இந்த சூளை நோயை சுந்தரரால மட்டும்தான் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவருடைய கனவுல இப்படியும், சுந்தரருடைய கனவுல போய் நீ போய் அவன் சூளை நோயில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அதனால நீ போய் அவனுடைய சூளை நோயை சரி பண்ணணும்னு சொல்லி அவருடைய கனவுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப இத இத வந்து இவர் வந்து சூளை நோய் அப்ப வந்து சிவபெருமான் இப்படி சொன்ன உடனே இவருக்கு என்ன அப்படின்னா, இந்த கலிகாமனாருக்கு வந்து கோபம். இந்த சுந்தரர் வந்து என்னுடைய சூளை நோயை சரியாக்கணுமா, அது எனக்கு தேவையில்லை, அதுக்கு நான் வந்து அந்த சூளை நோயிலே நான் இறந்து போறது எனக்கு எனக்கு வந்து பெட்டரு அப்படிங்கிற மாதிரி கலிகாமனார் நினைச்சிட்டு அவர் தன்னையே அவர் வந்து அந்த வாழால குத்தி அவர் அந்த வயிற்றை கிழிச்சு அவரே இறந்துருவாரு, அவரே வந்து இறந்துருவாரு. அப்ப இது 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 வந்து இது வந்து கனவுல சிவபெருமான் சுந்தரர்கிட்ட சொன்னதுனால சுந்தரர் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு இருக்க நேரத்துல இந்த இது நடக்குது. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணு யாரு, நம்முடைய மானக்கஞ்சாருடைய பெண்ணை தானே இவர் கலிகாம நாயனார் வந்து கட்டியிருக்காரு. அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து இவர் இறந்த பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகி வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே உள்ளவங்க வந்து சொல்லுவாங்க, சுந்தரர் வந்து வந்துட்டு இருக்காங்க, நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா இதெல்லாம் அப்படி மறைச்சிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி காட்டிட்டு அந்த ஏவலாளிகள் இருப்பாங்களே, அங்க உள்ள அந்த பணிப்பெண்கள் மாதிரி அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி சுந்தரரை வரவழைச்சி அவங்கள கூட்டு வச்சு அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் செய்யணுமோ செய்து அவரை வந்து வழிபடுவாங்க. அந்த அம்மா வந்து காலெல்லாம் கழுகி அந்த அந்த பூஜைகள்லாம் பண்றதெல்லாம் பண்ணும்போது அப்ப இவர் வந்து இவன் கலிகாமரை எங்கேன்னு சொல்லி சுந்தரர் கேட்பாங்க. கேட்கும்போது இல்ல அவர் கொஞ்சம் வயிற்றுனால படுத்திருக்காரு அப்படின்னு தான் அந்த அம்மா சொல்லும். ஆனா இவருக்கு தெரியும் மனசுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா போய் பார்க்கணும்னு போய் பார்க்கும்போது இவர் அந்த வாளால தன் வயிற்ற வந்து அவர் கிழிச்சு அவர் இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சுந்தரருக்கு மனம் கஷ்டப்பட்டு அவரும் இறந்துட்டாரு, இப்ப நானும் அதனால இறக்க போறேன்னு சொல்லி அவரும் ஒரு கத்தி எடுத்து தன்னை வாழை வச்சு குத்ததுக்கு வரும்போது டக்குன்னு சிவபெருமான் இந்த கலிகாமருக்கு உயிரை கொடுத்துருவாரு. அப்ப இந்த கலிகாமர் உயிரோடு எந்திரிச்ச உடனே இவர் தான் கையில சுந்தரர் வந்து கையில அந்த வாழை வச்சு தன்னை தன்னையே மாய்த்து கொள்வதற்காக அவர் முயற்சி எடுக்கும் போது இதை அவரு கலிகாமர் எந்திரிச்சு பார்த்துருவாரு. பார்த்தோன்னே அதை அவர் கைட்டு பிடிச்சிட்டு அவரை வந்து காப்பாத்திடுவார். அப்போ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேர்த்து கூட இல்லை அந்த ஒரு சுமூகமான நட்பு அங்கே வந்துடும். அப்போ ரெண்டு பேரும் கட்டி பிடிப்பாங்க, ரொம்ப சுமூகமான நட்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வருது. ஒரு சின்னதாக நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பின்னாடி இந்த கலிகாம நாயனாருடைய இந்த புராணம்னு தனியாக பின்னாடி வருது. அப்போ நமக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அப்போ இதை தான் இங்கே எதுக்காக சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்ணு வந்து எப்படிப்பட்ட ஒரு கற்பு பொருந்தியவளா, ஒரு உறுதி வாய்ந்தவளா, ஒரு தைரியம் உள்ள ஒரு பெண்ணா இருந்தா, அப்படிப்பட்ட பெண்ணை பெற்ற இந்த மானகஞ்சாரனாருடைய புகழ் வந்து பெரியதுன்னு சொல்றதுக்காக இந்த கதையை இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கணவனாராகிய கலிகாமர் சுந்தரர் வருகின்றார் என கேட்டு மாதொரு பாகனாரை தூது ஏவிய அவரை காணேன், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்று குருவாளால் குடல் சரித்து மாண்ட கணவனார் திருமேனியை மறைத்து வைத்து நம்பியாரூரை பூரண கும்பம் வைப்பித்து தோரணங்கள் நாட்டுவித்து வரவேற்று நின்ற அந்த பொற்பும் கற்பும் பொருந்திய அம்மையாரை பெற்ற நாயனாருடைய புண்ணியம் இமயமலையினும் ஏற்றமுடையதாகும் அப்படின்னு சொல்லி நம்ம மானக்கஞ்சார நாயனாருடைய பெருமையும் இங்க வந்து இப்படி சொல்லி அவங்க நமக்கு எடுத்து சொல்றாங்க. மங்கையர் கரசியாரை பெற்ற சோழனும் காரைக்கால் அம்மையாரை பெற்ற தனதத்தரும் ஆண்டாள் அம்மையாரை பெற்ற பெரியாழ்வாரும் பெற்ற பேரு மற்ற யார் பெற்றார் ஆனபடியால் பெண் மகவு பெற்றாருக்கும் ஒப்பற்ற உயர்வு உண்டு. ஏன்னா அதுக்கு மேல சொன்னாங்க இல்லையா,
மகவு ஆண் குழந்தை பெற்றாருக்கு தான் நன்மை உண்டு, பரகதி உண்டு, சீரு சிறப்பு உண்டு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. அப்படி இல்லை, பெண்மகவை பெற்றாருக்கும் எல்லா ஒப்பற்ற உயர்வு உண்டுங்கிறத காட்டுறதுக்கு இந்த இதை நமக்கு இங்க எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பெண்மணிகளின் கற்பின் திறத்தாலேயே வானம் பொழிகின்றது, பெய்யன பெய்யும் மழை என்பர் பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பெண்களுடைய கற்பினுடைய திறத்தினாலதான் நம்ம சொல்லுவோம்ல, இந்த புண்ணியம் செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதனாலதான் மழை பெய்யுது அப்படிலாம் சொல்லுவோம்ல. இங்க வந்து பெண்களினுடைய கற்பினுடைய திறத்தாலேயே வானம் பொழிகின்றது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. இந்த அருமை திருவாக்கினை உண்ணந்தோறும் உவட்டாத உவகையூற்று ஊறுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மானக்கஞ்சாரனாரது மாதவத்தால் வந்த இந்த அம்மையின் திருப்பெயரை சேக்கிழார் அடிகள் கூறினார் இல்லை. இந்த மானக்கஞ்சாரனாரது மாதவத்தால் கிடைத்த இந்த அம்மையினுடைய திருப்பெயரை வந்து சேக்கிழார் அடிகள் இங்க சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. இறைவரும் விரும்பும் கூந்தல் அழகும் அதனை கொடுக்கும் தருணத்தில் மகிழ்ச்சியுடன் இருந்த இவரது கொடை குணமும் கலிகாமனாருக்கு வாழ்க்கை துணையாக அமையும் பெரும் பேரும் பெற்ற இவ்வன்னையின் நாமம் எம்மனோர் உச்சரிக்கும் தகுதி இந்தன கூறாது விடுத்தனர் என உய்த்துணர்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பெண்ணுடைய மனக்கஞ்சாரனாருடைய பெண் இருக்காங்களா, அவங்களுடைய பேரை வந்து இங்க வந்து திருப்பெயரை சேக்கிழார் அடிகள் இங்க குறிப்பிட்டு சொல்லல. ஏன்னா அவளுடைய அந்த ஒரு உயர்வு, அந்த தன்மையை வந்து இங்க சொல்றாங்க. இறைவரும் விரும்பும் கூந்தல் அழகும் அதனை கொடுக்கும் தருணத்தில், சிவருமான் கேட்டோன்னே அறிஞ்சிட்டாருல, அப்ப கொடுத்துட்டாங்கல்ல அந்த அம்மா, அதனை கொடுக்கும் தருணத்துல மகிழ்ச்சியோடு, அந்த நேரத்துல மகிழ்ச்சியோடு இருந்த இவரது அந்த கொடை குணமும் கலிகாமனாருக்கு வாழ்க்கை துணையாக அமையும் அந்த பெரும் பேரும், அவரும் பெரிய ஒரு அடியார்கள் பக்தி சிவபக்தி உடையவர், அந்த கலிகாமனாருக்கு வாழ்க்கை துணையாக அமையும் பெரும்பேரும் பெற்ற இந்த அன்னையினுடைய நாமம் எம்மனோர் உச்சரிக்கும் தகுதி இன்றன, நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி விடுத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அழகில் திருமகளையும் வென்றனர், அமுதமயமாக விளங்கினர் அப்படின்னு சொல்றாங்க. இது சிவபெருமான் கொண்ட திருவேடம், மாவிரதியர் அப்படின்னு ஒரு இதை சொல்றாங்க. இது சிவபெருமான் கொண்ட திருவேடம். மாவிரத சைவம் என்பது அகப்புற சமயங்கள் 6னுள் 1 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நமக்கு சைவ சித்தாந்தத்திலே வரும். அகப்புற சமயம் புறப்புற சமயம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதுல இந்த மாவிரத சைவம் அப்படிங்கிறது அகப்புற சமயங்கள் 6னுள் 1 அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது சிவபெருமான் கொண்ட திருவேடம், மாவிரதியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அகப்புற சமயங்கள்ல பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், ஐக்கியவாத சைவம் என்பன இந்த அகப்புற சமயங்கள் 6. இவற்றின் விரிவுகளை சிவஞான போத மாப்பாடியத்தில் நாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இவற்றில் மாவிரதம் என்பது சிவபெருமானை என்பு மாலை தரித்த மூர்த்தியாக தியானித்து எலும்பு மணிமாலை புனைந்து பஞ்சவடி தரித்து வழிபாடு புரியுமாறு கூறுவது. இப்ப மாவிரதம் அப்படின்னா, மாவிரதம்னா என்னதுன்னு சொல்றாங்க, சிவபெருமானை அந்த எலும்பு மாலை தரித்த அந்த மூர்த்தியாக தியானித்து எலும்பு மணி மாலை புனைந்து பஞ்சவடி தரித்து வழிபாடு புரியுமாறு கூறுவது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பஞ்சவடி என்பது மார்பில் அணியும் இந்த மயிர் கயிறு, இந்த பூநூல், அது விரிவாக பின்னி இருக்கும். பஞ்சம் அப்படின்னா விரிவுன்னு அர்த்தம், வடி அப்படிங்கிறது வடம் போன்றுள்ள கயிறு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது பஞ்சவடிக்கு ஆகும் என்று பரமன் மணமகளின் குழலின் அந்த எழிலை கண்டு அவர் கூறி அருளினார். அவர் அப்ப சொன்னார் இல்லையா, அவனுடைய குழலை பார்த்துட்டு என்னுடைய பஞ்சவடிக்கு ஆகும்னு சொன்னார் இல்லையா, அந்த இதை வந்து இங்க சொல்றாங்க. ஸோ திருப்பாட்டினுடைய அந்த நடை ஒரு பாட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய நடை அழகும் தொடை அழகும் சொல்லழகும் பொருளழகும் எத்துணை வெளிமையனவாக விளங்குகின்றன என்பதை அன்பர்கள் உற்று உணர்க. இப்பாடலே நம்முடைய பிறப்பை அறுக்கின்ற பெரும் ஞான வாளாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்றாங்க. அதாவது இப்பாடலே நம் பிறப்பை அறுக்கின்ற பெரும் ஞான வாழ் அப்படின்னு சொல்றாங்க. ஞான வாளாக இதை வந்து சொல்றாங்க. அதனால இந்த லைனை மட்டும் நான் வாசிக்கிறேன். அருள் செய்த மொழி கேளா அடர்சுரிகை தனையுருவி பொருள் செய்தா மெனப்பெற்றேன் எனக்கொண்டு பூங்கொடிதன் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அறிந்தெதிர் நின்ற மருள் செய்த பிறப்பறுப்பார் மலர்கரத்தின் இடை நீட்ட அப்படின்னு அந்த பாடலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்முடைய பிறப்பை அறுக்கின்ற அந்த பெரும் ஞான வாளாக இப்பாடல் வந்து கூறுவதாக சொல்றாங்க. ஓகே, மொத்த இதுதான் வந்து இன்னைக்கு நமக்கு
மான மானக்கஞ்சார நாயனாருடைய புராணம் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மேம்.